إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய தினம் 3 முக்கியமான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தெரிந்தாக வேண்டும். நம்மை சுற்றி உலகம் முழுவதும் நீங்கள் தினம் தினம் ஹாட் நியூஸாக, தினம் தினம் சுட சுட செய்தியாக நீங்கள் பார்க்கக்கூடிய, கேள்விப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளுடைய மிக தெளிவான ஒரு விஷயத்தை 3 அம்சங்களை கொண்டு, குர்ஆன் ஹதீஸை கொண்டு நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் வைக்க முயற்சி செய்கின்றேன். இப்போது சொல்லப்படுகின்ற 3 தலைப்புகளில் முதல் தலைப்பு நாம் யார். என நாம யார் என்பதை நாம் புரியாததின் காரணமாகத்தான் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அது ஆணிவேராக அமைகின்றது. நாம் யார். பின்பு இரண்டாவது தலைப்பு நம்முடைய எதிரிகள் யார். நம்மை யார் பந்தாடி கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய எதிரிகள் யார் என்பதை நாம் புரிய வேண்டும். அல்லாஹு தஆலா ஷைத்தானை பற்றி மிக தெளிவாக மீண்டும் மீண்டும் நமக்கு புரிய வைப்பதனுடைய காரணம், எதிரிகள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களை எப்படியெல்லாம் அவன் வழிகெடுப்பான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான். மூன்றாவது, நாம் யார், நம்முடைய எதிரி யார் என்பதை தெரிந்ததற்கு பின்னால் இப்போது நாம் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் அதற்கு சொல்லும் தீர்வு என்ன, அல்லாஹ் அதற்காக காட்டியிருக்கும் வழி என்ன என்ற இந்த 3ஐத்தான் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நாம் காணப்போகின்றோம். தெளிவாக சலசலப்பு இல்லாமல் கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. நாம் யாராக இருக்கின்றோம் என்பதை நபி அவர்கள் கூறுகிறார்கள். பாருங்கள், சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இப்படி கூறினார்கள், யூஷிகல் உமம், இந்த சமுதாயத்தின் மீது ஒரு காலம் இப்படி வரும், இப்படி இந்த சமூகம் ஒரு நாள் ஆகும். யூஷிகல் உமம் எப்படி, அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅல் ஆகிலதி இலா கிஸ்ஸாதிஹா, உங்களுடைய விரோதிகள், உங்களுடைய பகைவர்கள் உங்களை சூறையாட வேண்டும், உங்களை நசுக்க வேண்டும் என்று உங்களின் மீது போர் தொடுப்பவர்கள், உங்களை நாசம் செய்ய வேண்டும் என்ற ஆயுதங்களால் உங்களை தாக்குபவர்கள், அல்லது உங்களுடைய மார்க்கத்திற்குள் புகுந்து ஃபித்னா செய்பவர்கள், எப்படியும் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை நாசம் செய்யக்கூடிய இந்த உங்களுடைய எதிரிகள் உங்களின் மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள். எப்படி, நீங்கள் உணவை ஒரு தட்டில் வைத்து சாப்பிடும் போது அந்த உணவு உங்களுக்கு மத்தியில் எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் உணவுதானே என்று நினைத்து அடுத்தவர்களையும் வாருங்கள் சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க என்று நீங்கள் அழைக்கிறீர்களோ, இதே போன்று ஒரு முஸ்லிம் எதிரிகளுடைய கையில் சிக்கியதற்கு பின்னால் எதிரிகள் இன்னொரு எதிரியை அழைப்பான், அந்த எதிரி இன்னொரு எதிரியை அழைப்பான், வா வா இவனை கொல்லு, மாட்டிக்கிட்டான் பாரு முஸ்லிம் என்று எதிரிகளுடைய கையில் சிக்கிக் கொண்ட ஒரு சமூகத்தை ஒரு எதிரி சமூகம் இன்னொரு எதிரியை அழைத்து கூறு போடுவார்கள், பிச்சு பிக்கி பெணறி எடுப்பார்கள். ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து முஸ்லிம்களுடைய சமூகத்தை அக்குவேர் ஆணிவேராக மேய்ந்து தள்ளுவார்கள், இரத்த வெறி கொண்டு இருப்பார்கள். இந்த நேரத்தில் ஒரு சஹாபி கேட்கிறார், ஃபகால காயிலுன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவருக்கு ஆச்சரியம் இதை கேட்டு, வமின் கில்லத்தி நஹ்னு யௌமஇதின், அன்றைய தினத்தில் நாம் குறைவாக இருப்போமா, நாங்கள் குறைந்து விடுவோமா, மைனாரிட்டியாக நாம் மாறிவிட்டதினால் நம்முடைய எதிரிகள் மெஜாரிட்டியாக மாறி நம்மை நாசம் செய்வார்களா? அவருடைய அந்த பேதலிக்கும் தன்மையை பாருங்கள். அவர் இஸ்லாத்திற்குள் முஸ்லிம்கள் நாசமாகி இருப்பார்கள் என்று நினைக்கல, மைனாரிட்டியாக இருந்ததின் காரணமாக மக்கா வாழ்க்கையில் முஸ்லிம்கள் இருந்தபோது அப்போது எதிரிகள் ஆதிக்கம் செலுத்தினார்களே, அந்த மாதிரி முஸ்லிம்களாக இருந்தும் முஃமின்களாக இருந்தும் மைனாரிட்டியாக முஸ்லிம்கள் மாறி விடுவார்களா? அதனால் எதிரிகள் ஆதிக்கம் செலுத்துவார்களா என்று கேட்கிறார்.
அப்போது நபி அவர்கள் சொல்றாங்க, கால பல் அன்தும் யௌமஇதின் கதீருன், அன்றைய தினம் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். 200 மில்லியன் முஸ்லிம்கள், 200 மில்லியன் முஸ்லிம்கள், 57 இஸ்லாமிய நாடுகள், எவ்வளவு பெரிய விஷயம். அன்றைய தினம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக இருப்பீர்கள். வலாகின்னகும், நபி அவர்கள் சொல்ற வார்த்தையை உன்னிப்பா கவனிங்க, காதுகளால் அல்ல இதயத்தால் கவனியுங்கள். வலாகின்னகும் என்றாலும் நீங்கள் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், குப்பைகளை போன்று இருப்பீர்கள். எப்படி? நீர் ஒரு வெள்ளப்பெருக்கு தெருக்களிலோ சாலைகளிலோ அடித்து செல்லப்பட்டால் குப்பைகளை எப்படி தள்ளி செல்லுமோ, அடித்து செல்லுமோ, அந்த தண்ணீர் எங்கெல்லாம் செல்கின்றதோ அங்கெல்லாம் அந்த குப்பைகள் தனக்கான ஆதிக்கம் இல்லாமல் தண்ணீர் எந்த திசைகளிலெல்லாம் வளைந்து செல்கின்றதோ, எங்கெல்லாம் சென்று சுற்றுகின்றதோ, எங்கெல்லாம் பாய்கின்றதோ அது வரைக்கும் அடித்து செல்லும் அந்த குப்பைகளை அந்த தண்ணீர். இது போன்று உங்களுடைய எதிரிகள் உங்களை குப்பைகளை போன்று அடுக்கி தள்ளுவார்கள், தள்ளி செல்வார்கள். எவ்வளவு தெளிவான விஷயம் பாருங்க. அப்ப நபி அவர்கள் சொல்றாங்க, இதனுடைய முழுமை என்ன? வல யன்சி அன்னல்லாஹு மின் சுதூரி அதுவிக்குமுல் மஹாபா, உங்களை பற்றிய பயம். நபி அவர்கள் இப்படித்தான் மார்க்கத்தை கட்டமைத்தார்கள். ஒரு முஃமினை பற்றிய பயம் முஃமின் அல்லாதவருடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா விதைப்பான். காரணம், ஒரு முஃமின் பூரணமான உன்மினுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய புரோட்டோகால், அது ப்ரொடெக்ஷன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய நிஅமத், அன்பளிப்பது. இப்போ நபி அவர்கள் சொல்றாங்க, உங்களை பற்றிய பயம் உங்களுடைய விரோதிகளுடைய உள்ளங்களில் எடுக்கப்பட்டிருக்கும். பயம் இல்லை, இஸ்ரேலுக்கு பயம் இல்லை, அமெரிக்காவுக்கு பயம் இல்லை, எந்த முஸ்லிம் கண்ட்ரிகளை பார்த்தாலும் எதிரிகளுக்கு பயம் இல்லை, எடுத்து விடுவான். ஏன் அப்படி எடுப்பான்? வல யக்திஃபன்ன ஃபீ குலூபிக்கும் அல் வஹன், உங்களுடைய உள்ளங்களிலே வஹனு புகுந்திருக்கும். அதனால் அல்லாஹு தஆலா எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து உங்களின் மீது உண்மையாகவே ஏற்பட்டிருக்க வேண்டிய பயத்தை அல்லாஹு தஆலா எடுத்திருப்பான். எவ்வளவு பெரிய விஷயத்தை நபி அவர்கள் எவ்வளவு சுருக்கமா பேசுறாங்க பாருங்க. எடுத்திருப்பான். அப்போ சஹாபாக்களுக்கு வஹனி என்பது புதிய வார்த்தை. அப்ப அந்த சஹாபி கேட்கிறார், ஃபகால காயிலுன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வமல் வஹனு, வஹனி என்றால் என்ன? புரியல. வஹனி என்று கூறுகிறீர்களே, வஹனி என்றால் என்ன? அப்போ நபி அவர்கள் சொல்றாங்க, ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், நீங்கள் உலகத்தை நேசிப்பீர்கள், மறுமையை வெறுப்பீர்கள், மரணத்தை வெறுப்பீர்கள். அவ்வளவுதான். இன்னைக்கு வந்துருச்சா இல்லையா? முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் உலகத்தை பற்றிய நேசம் குடிக்கொண்டு விட்டது. உலகம் உலகம் உலகம், வியாபாரம் வியாபாரம், தங்கம் நகை, தங்களுடைய பொருளாதாரம் உலகத்திற்காக எங்கு திரும்பினாலும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் என்ன, இதில் எப்படி இருப்பது, நாம் என்ன செய்வது, நம்மளுடைய குடும்பத்தை எப்படி பாதுகாப்பது, பேங்க் பேலன்ஸ் எப்படி சரி செய்வது, தங்க நகைகளை எப்படி எடுத்துக்கொள்வது, கேஸ் தட்டுப்பாடு என்று வந்தது. ஒட்டுமொத்த முஃமின்களுடைய கவலையும் கேஸ் தீர்ந்து விட்டால் என்ன செய்வது, பெட்ரோல் தீர்ந்து விட்டால் என்ன செய்வது. ஒருவருடைய உள்ளத்தில் கூட ரிஸ்க் அளிப்பவன் அல்லாஹு தஆலா நாளை அவன் ரிஸ்க் அளிக்க பொறுப்பாக்கி இருக்கின்றான் என்பதை பற்றிய சிந்தனையை தாண்டி கேஸ் இல்லாமல் பெட்ரோல் இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியும் என்ற கவலை. ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தை நேசிப்பார்கள், மௌத்தை வெறுப்பார்கள் என்ற இந்த விஷயம் முஃமின்களுடைய உள்ளத்தில் எப்போது செல்கின்றதோ, எதிரிகளுடைய உள்ளத்தில் முஃமின்களுடைய பயம் இல்லாமல் அல்லாஹு தஆலா மஹாபத்தை நீக்கி விடுவான் என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போது நாம் யார் என்பதை உங்களுக்கு முன்னால் வைத்து விட்டேன். இல்லா மாஷா அல்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், அல்லாஹ் நாடிய சில முஃமின்களை தவிர. அல்லாஹ் ஆரம்பமாக ஷைத்தான் கிட்ட சொன்னானே, இல்லா இபாதல்லாஹில் முஹ்லஸீன் என்ற அந்த இஹ்லாஸான அடியார்களை தவிர. இப்போது எதிரிகள் யார் என்பதை நமக்கு அல்லாஹ் தஆலா புரிய வைக்கின்றான். இஸ்ரேலுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, அமெரிக்காவினுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, அவர்கள் எப்படி நம்மை கையாளுகிறார்கள், எந்த ரூபத்தில் நம் மீது அவர்கள் படையெடுக்கிறார்கள், இதை கண்டிப்பாக ஒரு முஃமின் புரிந்திருக்க வேண்டும். இது தெரியாததினால்தான் இன்று எங்கு நிற்பது, என்ன செய்வது என்பதே அவனுக்கு புரியாமல் போகின்றது. அல்லாஹு தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே, அங்கிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஃபிரௌன் என்ற ஒரு மிகப்பெரிய கொடியவன் வாழ்ந்தான். அவனை பற்றி குர்ஆன் மிக தெளிவாக மிக துல்லியமாக பேசுகின்றது. அவன் எப்படி அடக்கி ஆழ்ந்தான்,
எப்படி அவன் கொடுங்கோல் அரசனாக இருந்தான், எப்படி அவன் சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வந்தான் என்பதை குர்ஆன் பேசுகின்றது. இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த், நிச்சயமாக ஃபிரௌன் இந்த பூமியிலே உங்களின் மீது ஆதிக்கம் செலுத்தினான். ஆதிக்கம் செலுத்துவதற்காக அவன் கையாண்ட முறை என்ன தெரியுமா? வஜஅல அஹ்லஹா ஷியா, முதல்ல உங்களை பல துண்டுகளாக பிரித்தான், உங்களை பல பிரிவுகளாக பிரித்தான். பிரிந்தால்தான் ஆதிக்கம் செலுத்துபவன் முஃமின்களின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும். இந்த பிரிவைத்தான் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அது எதிரிகளுக்கு வசனமாகிவிடும், எதிரிகளுக்கு அது மிக துல்லியமாகிவிடும், சாதகமாகிவிடும் என்று நாம் பேசுகின்றோம். இப்போ ஃபிரௌன் செய்தது என்ன? அஹ்லஹா ஷியா, தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று எந்த மக்களை நினைத்தானோ அவர்களை அவன் பிளவுகளாக பிரிவுகளாக பிரித்தான். இப்போது பிரிந்திருப்பதை போன்று அவன் ஷியா, இவன் சன்னி, அவன் இவன் அந்த ஜமாத்து, இவன் அந்த ஜமாத்து, இதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். நீ பிரிந்து இருந்தால்தான் எனக்கு சாதகம். நீ அவனை திட்டு, அவன் உன்னை திட்டுவான், நீ அவனுக்கு ஃபத்வா கொடு, அவன் உனக்கு ஃபத்வா கொடுப்பான், நீங்களே சண்டை போட்டுக்கிட்டுருங்க, நான் ஈஸியா உங்களின் மீது ஆதிக்கம் செலுத்திட்டு போய்கிட்டே இருக்கிறேன். அங்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் 2 பேர் மோதிக்கிட்டே இருங்க, இங்க நான் செய்யறதை செஞ்சுக்கிறேன். சூடான் நாட்டுக்குள் உள்நாட்டு கலவரம் நீங்க போட்டுக்கிட்டே இருங்க, நான் இங்க முடிச்சிடுறேன். ஈராக் ஈரான் 2 பேருக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறை மறந்து விட்டோம். ஈராக்கை ஈரானின் மீது ஏவி விட்டது யார்? அமெரிக்கா. பின்பு ஈரான் மீண்டும் ஈராக்கின் மீது. இப்படி மாறி மாறி தாக்கிக் கொள்வதின் காரணமாகத்தான் ஒட்டுமொத்தமும் முஸ்லிம் நாடுகள், ஒட்டுமொத்தமும் இஸ்லாமிய நாடுகள், நீங்கள் மாறி மாறி பிரிந்து கிடங்கள், என்னால் உங்களின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும். குர்ஆன் பேசுது. வஜஅல அஹ்லஹா ஷியா, ஃபிரௌன் குழுக்களாக பிளவுகளாக பிரித்தான். பிரித்து யஸ்தல்அஃபு தாயிஃபதன் மின்ஹும், அவர்களின் மீது ஒரு கூட்டத்தாரின் மீது பலவீனங்களின் மீது ஆதிக்கம் செலுத்துபவனாக மாறினான். பின்பு இந்த மாதிரி பிரித்ததற்கு பின்னால் இப்போ ஃபிரௌன் பார்க்கிறான், எவெல்லாம் நம் இடத்திலே கிளர்ச்சியாக வருவான், போராளி குழுக்களாக எவன் மாறுவார்கள், எவர்கள் அப்படி ஆவார்கள் என்பதை பார்த்து அந்த மாதிரி ஊர்களை மட்டும் தகர்த்தெறிவது. எந்த நாடுகள் நமக்கு எதிராக இருக்க மாட்டார்களோ அவர்களை விட்டு வருவது. ஃபிரௌனுடைய ஸ்ட்ராட்டஜி யுஸப்பிஹு அப்னாஅஹும், ஆண் பிள்ளைகளை கொன்றான். வயஸ்தஹ்யி நிசாஅஹும், அவர்களிலே பெண் பிள்ளைகளை விட்டு விட்டான். ஃபிரௌனுடைய ஸ்ட்ராட்டஜி இதுதான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்று செய்கின்றது. எந்த இஸ்லாமிய நாடுகள் நமக்கு எதிராக நாளை எழுந்து நிற்பார்களோ, நீ செய்வது அநியாயம், நீ செய்வது ஃபசாத் என்ற அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பார்த்து கை நீட்டுவார்களோ அது போன்ற நாடுகளை எல்லாம் நாசம் செய்ய வேண்டும். பலஸ்தீன் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர வேண்டும். ஏன்? எழுபவர்களில் முதலாமவர்களாக அவர்கள் தான் இருப்பார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கும் எதிராக இந்த சகோதரர்கள் தான் முதலில் எழுவார்கள். பின்பு எந்தெந்த சகோதரர்கள் எல்லாம் எழுவார்களோ, ஆப்கானிஸ்தான் மக்கள், ஈராக் ஈரான், எங்கெல்லாம் சூடான் சோமாலியா, இந்த மக்கள் எல்லாம் எழுபவர்களில் முதலாமவர்களாக இருப்பார்கள். இவர்களை முதலில் இவர்கள் இஸ்ரேலுக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஃபிரௌனுக்கு ஆண் பிள்ளையை போன்றவர்கள். பின்பு எந்த நாடுகள் தங்களுக்கு தொல்லை தராது என்று விடுகிறானோ அது பெண் பிள்ளைகளை போன்றவர்கள் விட்டு வைக்கிறார்கள். இது இரண்டாவது விஷயம். நம்முடைய எதிரி யார் என்பதை நான் உங்களுக்கு முன்னால் வைத்து விட்டேன். இப்போது ஒரு முஃமினுக்கு அல்லாஹு தஆலா இடக்கூடிய கட்டளை என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும்? சூரத்து ஸஃப்பை எடுத்து கடைசியிலே நீங்கள் படித்து பாருங்கள். யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஒட்டுமொத்த நபர்களுக்கும் மிகப்பெரிய பிரியமான விஷயம் பிசினஸ் செய்வது. பிசினஸ், தொழில், சொந்தமாக தொழில் செய்வது என்பது ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை எடுத்து கொடுக்கின்றது. அல்லாஹு தஆலா அழைக்கின்றான், ஒட்டுமொத்த முஃமின்களையும் அல்லாஹ் அழைக்கின்றான், வாருங்கள் பிசினஸ் செய்யுங்கள். அல்லாஹு தஆலா வியாபாரத்திற்காக அழைக்கின்றான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும். யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா, ஒரு வியாபாரத்தின் பக்கம் உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கட்டுமா? அல்லாஹ் அழைக்கின்றான். இப்போ வியாபாரம் என்னவென்று சொல்லல, இந்த பிசினஸ் வியாபாரம் என்னவென்று சொல்வதற்கு முன்னால் இந்த பிசினஸை நீங்கள் செய்தால் உங்களுக்கான லாபம் என்னவென்பதை முதலில் சொல்கின்றான். துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம்,
நோவினை தரக்கூடிய அதாபில் இருந்து உங்களை அல்லாஹ் பாதுகாத்து விடுவான். லாபம் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வினுடைய கோப பார்வையில் இருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். சரி, பிசினஸ் என்ன? துமினூன பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். பின்பு வதுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், உங்களுடைய பொருளாலும் உங்களுடைய உடல் உயிராலும் நீங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையில் ஜிஹாத் அறப்போர் செய்ய வேண்டும். ஜிஹாத் என்ற வார்த்தைக்கான மீண்டும் மீண்டும் பொருளை நாம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். மார்க்கத்திற்காக போராடுவது, மார்க்கத்திற்காக எல்லா துறைகளிலும் தீவிரமாக ஈடுபடுவது, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எப்படி சொன்னார்களோ அதன் அடிப்படையில் வாழ்வதற்காக முழு முயற்சியை மேற்கொள்வது, இதற்கு பெயர் ஜிஹாத். நீங்கள் அறிவீர்களாயின், நீங்கள் புரிவீர்களாயின், இதுதான் உங்களுக்கு சிறந்தது, சிறந்த பிசினஸ், ஆக சிறந்த பிசினஸ். இந்த தொழிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த தொழிலை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். தொழிலினுடைய லாபம் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லிவிட்டான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முஃமின் அல்லாஹ் பிசினஸ் செய்ய அழைத்திருக்கின்றான். இன்றைய பெருநாளில் இன்ஷா அல்லாஹ் முடிவெடுங்கள். அல்லாஹ் எந்த தொழிலை செய்வதற்காக, எந்த திஜாரத்தின் பக்கம் நம்மை அழைக்கின்றானோ, முதலீடுகளாக நம்முடைய உடலையும் நம்முடைய உயிரையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் போடுவோம். அதற்கு முன்னால் நம்முடைய ஈமானை, தக்வாவை, தவக்குலை, நம்முடைய கொள்கையை மிக தெளிவாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி சொன்னார்களோ அதன் அடிப்படை வாழக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நமக்கு இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை கழிந்து முஸ்லிம் என்ற ஒரு வட்டத்திற்குள் தயவு செய்து அனைவர்களும் வாருங்கள். காழ்ப்புணர்வை தூக்கி தூரம் எறியுங்கள், அன்புகளை கொண்டு பரிமாறிக் கொண்டுங்கள், புன்முறுவலோடு இருங்கள், ஒருவருக்கு ஒருவர் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். விரோதத்தையும் குரோதத்தையும் பொறாமையையும் தூக்கி எறியுங்கள். இது ஷைத்தான்களுடைய பண்பு. அல்லாஹ் கொண்டு வந்தது இரக்கம்தான், அல்லாஹ் கொண்டு வந்தது அன்புதான், அல்லாஹ் காட்டி கொடுத்தது நேசம்தான். இதை ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு தாய்மார்களும் தங்களுக்கு மத்தியில் பரிமாறிக் கொள்ளுங்கள். தயவு செய்து துஆக்கள் நமக்காக மாத்திரம் இல்லாமல் உலகம் முழுவதினுடைய அமைதிக்காக எல்லா முஸ்லிம்களுக்காகவும் துஆ செய்யுங்கள். வெளிநாடுகளில் பல நம்முடைய சகோதரிகள் இங்கிருந்து குடும்பங்களை விட்டு அவர்கள் தங்களுடைய சம்பாத்தியத்திற்காக சென்றிருக்கிறார்கள். பாதுகாப்பான முறையில் நல்ல முறையில் அவர்கள் திரும்பி வந்து அவரவர்களுடைய குடும்பத்தோடு சேர வேண்டும் என்று துஆவை செய்யுங்கள். உலக அமைதிக்காக துஆ செய்யுங்கள். பொறாமையிலிருந்து, நிஃபாக்கிலிருந்து, நயவஞ்சகத்தன்மையிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மளுடைய உள்ளங்களை, ஒட்டுமொத்த நபர்களுடைய உள்ளங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுங்கள், பிறரிடத்தில் மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுங்கள், பிறரை மன்னித்து விடுங்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். சிறை கைதிகளுக்காக, சிறைவாசிகளுக்காக, சந்தேகம் என்ற பெயரிலே நீண்ட நாட்களாக சிறைகளிலே வசிக்கக்கூடிய சிறை கைதிகளுக்காக துஆ செய்யுங்கள். அப்பாவி மக்கள், குழந்தைகள் உலகம் முழுவதும் ஏன் தான் சாகிறோம், ஏன் என் கை கால் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது, ஏன் என் உடலில் இருந்து ரத்தம் சொட்டுகின்றது என்றே தெரியாமல் தவித்தவித்து பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை நினைத்து பாருங்கள். இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு ஒற்றுமையையும் வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடி இந்த நல்ல நாளிலே துஆ செய்யுங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய அத்தனை அமல்களையும் பூரணமாக ஏற்றுக்கொள்வானாக. அவனிடத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை பெறக்கூடிய நல்லடியார்களுடைய ஜமாத்தில் அல்லாஹு தஆலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.